நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சாரதி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொய்யா பழம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பழங்களிலே ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இந்த கொய்யா பழம் வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற இடம்னா பழனி கொய்யான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழனி வந்து நம்ம பயணம் போயிருந்தோம். இந்த பழனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயக்குடிங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா விளைச்சல் பயங்கர அமோகமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த கொய்யா விளைச்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுமே உற்பத்தி பண்ண அத்தனை கொய்யா பழங்களையும் சந்தைக்கு வந்து கொண்டு வராங்க. அவங்க சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலேயே ஒரு சந்தை பகுதி மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சந்தையில் கொண்டு வந்து விற்பனைக்கான ஒரு வசதி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம். இந்த ஆயக்குடி கொய்யாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்துச்சு. எவ்வளவோ கொய்யா பழம் ஹைப்ரேட் வந்திருந்தாலுமே அந்த ஹைப்ரேட்டுக்கு மத்தியில் இந்த ஆயக்குடி கொய்யாங்கிறது ரொம்ப அருமையாக ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரையினுடைய சுவையிலேயே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த கொய்யாவை சாப்பிட்டப்ப நம்மளே கொஞ்சம் மெய் மறந்து போயிட்டோம். இன்றைக்கி வந்து வியாபாரம் புதுசாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கொய்யா பழத்தில் மதிப்பு கூட்டல் இல்லை கொய்யா பழத்தில் ஜாம் மாதிரி வெரைட்டிஸு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு நாள் இந்த பழனி பக்கம் இருக்கிற ஆயக்குடிங்கிற பகுதியில் கொய்யா சந்தையை போய் ஒரு வாட்டி போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவில் இருந்து உங்களுக்கு கொய்யா பழம் அதை விட அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்எம்இ மூலயமா நிறைய வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் தான். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை ஒரு தடவை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தினசரி நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 7 மணியில் தொடங்கி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வியாபாரிகள் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கிரேடு இந்த மாதிரியான கிரேடு மட்டும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எத்தனை கிரேடு வேணுமோ அத்தனை கிரேடு வந்து கொய்யா பழங்களை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இதுபோல் இந்த கொய்யா பழம் வாங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் வாங்குவாங்க, நுணுக்கம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே புரோக்கர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு டெம்போ நிறையா வேணுமா வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகள்ட்டையும் ஒரு சுவை இருக்கும். ஏன்னா நிலத்தடி நீர் மட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் சுவை இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவையும் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே சுவையில் இருக்கிற மாதிரி கொய்யா பழத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. காயை வந்து சாப்பிடக்கூட இருக்கிறது இல்லை, அவங்க டக்குன்னு எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி ருசியாக இருக்கிற காய்களாக வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையாலுமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வியாபாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறையா பேர் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பொருந்துன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். அதுபோல் இந்த கொய்யா பழத்தினுடைய அந்த பகுதியினுடைய புரோக்கர்னுடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோலேயும் வருது. தேவைப்படுறவங்க அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.